Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்ச் 27 அன்னைக்கு யூஜிசி ரிலீஸ் பண்ண ஒரு பப்ளிக் நோட்டீஸ் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ். இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆஸ் அன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி, அதாவது இனிமேல் நெட்டு ஸ்கோர் ஆல்சோ நம்ம பிஹெச்டி பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ரெஸ் நியூஸில் வந்து யூஜிசி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஹெச்டி என்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ்லேயும் சரி அந்த யூனிவர்சிட்டிலையும் சரி அதுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கான த செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூ அது ரெண்டும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஹெச்டி என்ரோல் பண்ண முடியும். பட் இனிமேல் நீங்கள் நெட்டு ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி கீழே ஜஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் அந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ண முடியும். அதுதான் இந்த ப்ரெஸ் நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் யூஜிசி அண்ட் சிஎஸ்சிஆர் இது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இயர்லி ட்வைஸ், அதாவது ஜூன் அண்ட் டிசம்பரில் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நெட் ஸ்கோர் வந்து ஆக்சுவலாக 2 கேட்டகரியாக இந்த நெட் ஸ்கோர் வச்சு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க என்டிஏ. அதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ ஜேஆர்எஃப், கேட்டகரி பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வித் ஏ மாஸ்டர் டிகிரி. இந்த 2 கேட்டகரியில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இனிமேல் இன்னொரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்கணும். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. மெனி யூனிவர்சிட்டி conduct the entrance test for the admission to PhD program, requiring the students to write the multiple PhD entrance test. அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதனால் டு ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஒன் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஒரே ஒரு நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒரு பிஹெச்டி அட்மிஷனுக்காக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் யூஜிசியோட எக்ஸ்பர்ட் கமிட்டி, இந்த கமிட்டி நம்பர், இந்த மீட்டிங் நம்பர் 578 568 30th மார்ச் அன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, கம்மிங் அகடமிக் இயர் 2024-25 வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. நெட் ஸ்கோர் ஆல்சோ கேன் பி யூஸ்டு ஃபார் தி அட்மிஷன் பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் பிளேஸ் ஆஃப் என்ட்ரன்சஸ் கண்டக்டட் பை தி டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இனிமேல் நெட் ஸ்கோர் வச்சும் நீங்கள் வந்து பிஹெச்டி என்ரோல் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 நமக்கு தெரிஞ்சது ஃபார் அட்மிஷன் ஆஃப் பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப், அதாவது ஸ்டைஃபண்டோட நம்ம பிஹெச்டி பண்ணலாம். ஆல்சோ அந்த கேட்டகரி வந்து அப்பாயின்மெண்ட் எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். கேட்டகரி 2ன்றது நீங்கள் ஜஸ்ட்டு பிஹெச்டி பண்ணலாம் பட் வித்தவுட் ஜேஆர்எஃப். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிள். இனிமேல் கேட்டகரி 3ன்றது அட்மிஷன் ஃபார் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஒன்று, அதாவது கேட்டகரி 3ன்னு ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணால் நீங்கள் பிஹெச்டிக்கு எலிஜிபிள், பட் நீங்கள் ஜேஆர்எஃப்க்கோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கோ எலிஜிபிள் இல்லை. அதுதான் த டிட்டர்மினேஷன் ஆஃப் எலிஜிபிள் டெஸ்ட் ஆஃப் நெட் இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். கேட்டகரி 1 இது ஆல்ரெடி இருந்த சேம் கேட்டகரி, அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிஹெச்டி 3க்குமே எலிஜிபிள். கேட்டகரி 2ல் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அட்மிஷன் டு பிஹெச்டி. நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள், பிஹெச்டி என்ரோல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் ஜேஆர்எஃப்க்கு எலிஜிபிள் கிடையாது. இதுவும் இருந்தது தான். இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா இன்க்ளூடட் ஃபார் பிஹெச்டி அட்மிஷன். இது கேட்டகரி 1, 2ல். கேட்டகரி 3 இனிமேல் ரிலீஸ் பண்ணுற ரிசல்ட்டில் அட்மிஷன் டு பிஹெச்டி ஒன்லி. அப்போ நீங்கள் வந்து ஜேஆர்எஃப்க்கோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கோ எலிஜிபிள் இல்லை. த ரிசல்ட் நெட் வில் பி டிக்ளேர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா சம்டைம் நெட் எக்ஸாமில் மல்டிபிள் செஷனில் எக்ஸாம் ஒரே சப்ஜெக்ட் பேப்பருக்கு மல்டிபிள் செஷனில் அந்த எக்ஸாமுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இனிமேல் பர்சன்டேஜோட மார்க்ஸும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா அந்த அட்மிஷன் வந்து பிஹெச்டி என்ரோல் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த ஜேஆர்எஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட் அட்மிஷன் டு பிஹெச்டி வந்து பேஸ்ட் ஆன் இன்டர்வியூ. இது மட்டும் ஸ்கோர் கிடையாது, நீங்கள் இன்டர்வியூலையும் பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பிஹெச்டி அது என்ன சரி அது என்ன ப்ராசஸர் அப்படின்னா பர் கேட்டகரி 2 and 3 நீங்கள் எடுக்கிற நெட் ஸ்கோர்ன்றது 70%, ரிமைனிங் 30% வெயிட்டேஜ்ன்றது நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் அட்டன் பண்ணுற இன்டர்வியூ மார்க்ஸ், இன்டர்வியூ பேஸ். அதனால் பிஹெச்டி அட்மிஷன் வில் பி பேஸ்ட் ஆன் தி கம்பைன்டு மெரிட் ஆஃப் நெட் மார்க் அண்ட் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் தி இன்டர்வியூ. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்,
இன் கேட்டகரி 2 and 3 அதாவது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அட்மிஷன் டு பிஹெச்டி இந்த கேட்டகரிக்கு ஸ்கோர் வேலிட் 1 இயர் தான். அதே மாதிரி கம்மிங் இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் புல்லட்டின் வந்து கம்மிங் ஜூன் 2024 நெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டிக்கு என்ரோல் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட். இது வெறும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் இப்போ தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரதியார் இருக்குது, பெரியார் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு நம்ம பிஹெச்டி ஜாயின் பண்ணுற நிலைமையில் இருந்தோம். பட் இனிமேல் நீங்கள் ஒரு நெட்டு ஸ்கோர் வச்சு நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் பிஹெச்டி என்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் வில்லிங் இருக்குன்னு ட்ரை பண்ணுற கேண்டிடேட் அதே மாதிரி டிஎன் செட்டும் கிளியர் பண்ணுங்கள். அது இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பிஹெச்டி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் இப்போ மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணிக்கிறேன். டிஎன் செட்டையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு பிஹெச்டி என்ரோல் பண்ணுறதுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த காரணத்தை கொண்டும் இந்த டிஎன் செட் அண்ட் நெட் எக்ஸாமை தவற விடாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இதை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஸ்டைஃபண்டோடையும் பிஹெச்டி பண்ண முடியும், ஸ்டைஃபண்ட் எல்லாமே பிஹெச்டி பண்ண முடியும். அதனால் இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ப்ளீஸ் யூட்டிலைஸ். இது மாதிரி இந்த டிஎன் செட் நெட்டு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பற்றி ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.